அதையினால் தான் வேதம் சொல்லுகிறது அவர் அதிசயமானவர். இயேசு யாருக்காக பிறந்தார்? இயேசு எப்படி பிறந்தார் என்று நாம் அறிந்து கொண்டோம். இப்போது இயேசு யாருக்காக இந்த பூமிக்கு வந்தார்? சரிங்க, இயேசுவை நாங்கள் கேட்கிற ஏன் இயேசு பூமிக்கு வந்தார்? இயேசுடைய பிறப்பு எதற்காக இந்த பூமிக்கு? இயேசு உனக்காகவும் எனக்காகவும் பூமிக்கு வந்தார். சகோதரர் பேசுகிறோம். வேதம் சொல்றது 2:10, லூக்கா 2:10 வாசிக்கிறோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற இந்த பூமிக்கு வந்தார் என்று வாசிக்கிறோம். எல்லா ஜனத்துக்கும். இயேசு ஒரு இன மக்களுக்காக இந்த பூமியில் வரவில்லை. இயேசு ஒரு கூட்டத்திற்காக இந்த பூமியில் வரவில்லை. இயேசு ஒரு இனத்தாருக்காக இந்த பூமியில் வரவில்லை. இயேசு என்பவர் ஒரு மனிதனுக்காக மாத்திரம் இந்த பூமிக்கு வரவில்லை. வேதம் சொல்லுகிறது அவர் நாசியிலே சுவாசம் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்க அந்த பூமியில கொடுக்க வந்தார். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். எல்லாம் சேர்ந்து பாருங்க. தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார், தேற்றி வாழ வைத்தார். சந்தோஷத்தை இழந்து ஒரு வகையில சந்தோஷத்தை இல்லாமல் போயிருக்க வேண்டும். ஆகையினால் தான் ஆண்டவராகிய இயேசு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து பூமிக்கு வந்தார். ஆதியாகமம் 1:27 நாம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது, உருவாக்கும் பொழுது, அவர் தன்னுடைய சாயலின்படியே, தன்னுடைய ரூபத்தின்படியே, தன்னுடைய சாயல் எப்படிப்பட்டதோ அதன்படியே மனிதனை உருவாக்கினார். அப்ப மனிதனை எவ்வளவாய் நேசித்திருப்பார் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சாயலாக மனிதனை அவர் உருவாக்கினார். ஆதியாகமம் 2:8 வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனிதனை அதிலே வைத்தார். ஆனால் மனிதனோ தேவன் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் பிசாசின் சாத்தானின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கி அதை உண்டாக்கி மனிதனுக்கு அதை ஆளும்படியாக ஆண்டவர் கொடுத்தார். அது மனிதனுக்கு எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு அந்த அதிகாரத்தை அவர்கள் முறையாக அதை கையாண்டிருந்தார், தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார், தேவனுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் அவர் குளிர்ச்சியான வேலையிலே கேட்கிற ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு சத்தத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். இன்றைக்கு பாவமானது மனிதனுக்குள்ளாய் வந்திருக்காது. ஹல்லேலூயா.
கனியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஆண்டவர் மனிதரை படைத்து மனிதனுக்கு ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். இதோ அந்த விருட்சத்தின் கனியை இதோ நீ தொடவும் வேண்டாம், அதை புசிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் மனிதனுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் என்றுமே மனுஷனுக்கு மற்றவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது மிகவும் கடினம். இன்றைக்கு டிராபிக் ரூல்ஸை பார்க்கும் பொழுது டிராபிக் ரூல்ஸ்ல ஹெல்மெட் தான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆனா இன்னைக்கு மனிதன் அதை மீறுவது தான் அவனுக்கு பிரியம். இன்னைக்கு டிராபிக் ரூல்ஸ்ல பார்க்கும் பொழுது நம்ம சிவப்பு விளக்கு எரிந்தால் நாம் நிற்க வேண்டும், பச்சை விளக்கு எரிந்தால் நாம் செல்ல வேண்டும் என்பது அதனுடைய சட்டம். ஆனால் இன்றைக்கு நாம் அதை யாரும் கடைபிடிப்பதில்லை, நமக்கு மீறுவதுதான் அதை பிடிக்கும். இன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அன்றைக்கு தேவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி அவர்கள் ஆவல் கொண்டார். சொன்ன ஆண்டவர் சொன்னதை அவர்கள் கேட்டிருந்தார். இன்னைக்கு பாவமானது மனிதனுக்குள்ளாய் வந்திருக்காது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏன் இயேசு பிறந்தார் என்ற கேள்வி உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியமாய் ஆதியாகமம் 3:3 வேதம் சொல்லுகிறது, தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும். அப்படியான ஒரு சட்டம் இருக்கிறது. நீ அதை தொட்டால் உனக்கு சாவு நிச்சயம், நீ அதை புசித்தால் உனக்கு மரணம் நிச்சயம். ஆகவே நீ அதை தொடாத என்று ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உரைக்கிறார். ஆனால் மனுஷனுடைய தந்திரம் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை, பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒவ்வொரு நாயும் தேவ வசனத்தை சொல்லிக் கொடுத்தால், ஒவ்வொரு நாயும் எவ்வளவு புத்தி சொன்னாலும் அவர்கள் இந்த சபைக்குள்ளே தலையை ஆட்டி ஆட்டி கேட்பார்கள். ஆனால் சபையை விட்டு வெளியே போன பிறகு தங்களுக்கு எது பிரியமோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். சத்தியம் ஒரு இருதயத்திலே இருக்காது. இன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அப்படித்தான். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குளிர்ச்சியான வேலையிலும் ஆதாமோடும் ஏவாளோடும் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இவர்களோ அதற்கு நடுவிலே பிசாசு பேசுவதற்கு இவர்கள் இடம் கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க வசனம் 2:3 ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னது அவங்களுக்கு அறிவு இருக்கு, இதை செய்யாதன்னு சொன்னதும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் இவைகளை மத்தியிலே பிசாசானவன் அவர்களோடு பேசும் பொழுது அவர்கள் ஆண்டவர் சொன்னதை மறந்தார்கள், பிசாசு சொன்னதை கேட்டார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனோடு ஐக்கியமா இருந்த அவர்களுக்கு பாவம் வந்தது என்றால் நமக்கு எம்மாத்திரம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது வசனம் 6 வாசிக்கிறோம். 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தார். தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தின் மீது அவன் செய்தால், அதை மீறினால் அவள் மீறினது மாத்திரம்
தன்னுடைய கணவனையும் அந்த சட்ட ரீதியில் இருந்து அவர் மீறும்படி செய்தார். அவர் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போகும்படி அவர் செய்தார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிக்கிறோம் ஆதியாகமம் 3:22 பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறிந்தவனாய் நம்மில் ஒருவரை போலானார். இப்பொழுதும் அவன் தங்களை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை தன் கைகளை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்னென்னைக்கும் உயிரோடு இல்லாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று ஏதேன் தோட்டத்திலிருந்து அழைத்து அவன் செய்த குற்றத்துக்கு ஆண்டவர் சொன்னார், இனி உனக்கு மரணம் தான் தண்டனை. ஆகையினால் நீ ஏதேன் தோட்டத்தில் உனக்கு அனுமதி இல்லை, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை என்று அவரை தோட்டத்தை விட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பினார். இந்த பாவம் மனித சந்தோஷத்தை இழக்க நேரிட்டது. நிம்மதியை இழந்தார்கள். மரணம் அவர்களை ஆட்கொண்டது. எவை கிறிஸ்து இயேசு மனிதனை மீட்கவே இந்த பூமிக்கு வர வேண்டும் என்கிற சூழலை வந்தது. ஆகவே மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து போனார். இந்த மனிதனை ஆண்டவர் மறுபடியும் மீட்கும் பொருளாக அவர் பூமிக்கு மனிதனாக வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனித குலத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவராக இன்றைக்கு பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் இழந்து போனதை தேடவும், அவர் மீட்கும் பொருளை தேடவும் பெற்றுக்கொள்ளவும் மறுபடியும் அவர் இந்த பூமிக்கு இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஆசீர்வாதப்பட வேண்டுமா? இயேசு கிறிஸ்து உனக்காக அந்த பூமிக்கு வந்தார் என்பதை நீ உரிமை எடுத்துக் கொண்டால் இதனுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கேடுங்கள் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை இல்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் செய்த பாவத்துக்கு மரணம் என்பது தண்டனையாக இருக்கும் பொழுது இயேசு அந்த மரணத்தில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே இன்றைக்கு நாம் இயேசுவை கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் புரிந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இயேசு ஏன் பூமிக்கு வந்தார், ஏன் பிறந்தார் என்ற கேள்விக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் பாவம் செய்து தேவனை விட்டு புரிந்து போன நம்மை மறுபடியும் தேவனோடு அவர் இணைக்கும்படி, மறுபடியும் அவர் நாம் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படி அவர் மறுபடியுமாக மனிதனாக சாயம் எடுத்து இந்த பூமியிலே வந்து தன்னை தனக்காக மனிதனுக்காக உங்களுக்காக எனக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் இடத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் பெரியது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் போற்றி பாடுவதும், அப்படிப்பட்ட ஆண்டவரை குறித்து நாம் துதிப்பதும் எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம். அந்த மேன்மையை தான் நீங்களும் நானும் இன்றைக்கு செய்ய முடியாது இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆதாரம் நீதானியா, ஆதாரம் நீதானியா,
துதிக்கவும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். மத்திய 1:21 வாசிக்கிறோம். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நாமே பாவம் செய்த நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பிறப்பின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்போஸ்தலர் 16:31 நாம் வாசிக்கும் அதற்கு அவர்கள், இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படும். நண்பு சகோதரனே, சகோதரி, காலம் கடந்து போயிற்று. இந்த இன்றைக்கு இருக்கிற சந்தர்ப்பம், இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கு அந்த வாய்ப்பை மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணாதீர்கள். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். நீங்கள் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி உங்களை முத்திரைக்குள்ளாக உங்களை முத்தரிப்பார். இது கிருபையின் காலம். இது மற்றொரு காலம் உங்களுக்கு வருமா? வேறொரு சமயம் உங்களுக்கு வாய்க்குமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு வகையில் வேறொரு சமயம் உங்களுக்கு வாய்க்காமல் கூட இந்த இயேசுவை நான் விசுவாசிக்க விரும்புகிறேன். இந்த பிறப்பின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கிருபையினாலே இது எனக்கு உண்டாயிருக்கிறது. இந்த சமயத்தை நான் கைவிட்டால் இன்னொரு சமயம் எனக்கு கிடைக்காமல் கூட போகலாம். நண்பு சகோதரனே, சகோதரி, ஆண்டவருடைய அழைத்தல், இந்த இயேசு உனக்காக பூமிக்கு வந்ததை நீ விசுவாசிப்பாயானால், இந்த இயேசு உனக்காக பிறந்தார் என்பதை உன் இருதயத்திலே நீ விசுவாசிப்பாயானால், நீ உன் குடும்பத்தால் ரட்சிக்கப்படுவாய். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இது கிருபையினாலே உண்டாயிருக்கிற காலம். இது நம்முடைய திறமையினால், இது அவருடைய ஈவு. ரட்சிப்பு என்பதனுடைய ஈவு. இந்த காலத்தை நீ பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாய் உன்னுடைய ஆத்மா நித்திய ஜீவனுக்கு முத்திரையாகப்படும். இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ரோமர் 1:14 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 1:14 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இது ஒரு குதூகலத்தின் நாட்களாக கூட இருக்கலாம். இயேசுவை அறியாத என் சகோதரனை, சகோதரியே, உனக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் அளிக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே நீ மனம் திரும்ப விரும்பினால் ஆண்டவருடைய அழைக்கிறார். இயேசுவுக்கு மதத்திற்காக மதம் என்பது அவசியமில்லை. இயேசு ஒரு மதத்தினுடைய தலைவரும் அல்ல. ஹல்லேலூயா. அவருக்கு அவருடைய மனம் அவசியம். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. நாட்கள் சமீபமாக இருக்கிறது. உங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் இயேசுவை சீக்கிரமாக அறிந்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் ஒரு வார்த்தையை எழுப்பப்படுங்கள் என்று இயேசுவை அதிகமாக நேசிக்கிறார். கடைசியாக நான் முடிக்கிறேன். யோவான் 3:1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும். இயேசுவாகிய அவரை நமக்கு ஏற்றி தந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் இந்த சத்தியத்தை கேட்டு மறந்துருப்பாவிட்டால் நம்மை போல பரித
நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு நாம் காணிக்கை செலுத்துகிற நேரம் பாஸ்டர் பாடும் பொழுது நீங்கள் யாவரும் காணிக்கை செலுத்தும்படி அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கொடுக்கப்படும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு நாம் உதாரணமாய் கொடுப்போம். ஆண்டவருடைய பிறப்பை குறித்ததான ஒரு பாடலை நான் பாடப்போகிறேன். நீங்கள் யாவரும் காணிக்கைகளை எடுத்து வைத்து நம்முடைய சன்னிதானத்தை கொடுக்கும்படியாக ஒவ்வொரு கேட்டுக்கொள்கிறேன். ஆனந்த கீதங்கள் என்றால் ஆனந்த கீதங்கள் என்றாலும் பாடி ஆண்டவரே இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்றாலும் பாடி ஆண்டவரே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா.
நாம் யாவரும் கண்களை மூடி கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள நல்ல இயேசு ராஜா, இந்த ஆசீர்வாதமான அந்த பால்வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிறப்பின் நாளை நினைவு கூர்ந்து மகிழ்ந்து கனிவுறும்படியாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் நீங்கள் கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், சௌக்கியத்திலிருந்து, உழைப்பிலிருந்து ஆண்டவரே உம்முடைய சேவைக்கு ஒரு சிறு பகுதியை கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறு பகுதியை ஆண்டவரே ஏற்று அதை ஆசீர்வதித்து என்னுடைய கையில் பிரயாசங்களை வர்த்திக்கப்படும்படியாய் வேண்டுதல் செய்யும். இன்னும் நாங்கள் அதிகமாய் கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ந்து வாழ கிருபை செய்யும்படியாய் வேண்டுதல் செய்யும். துதிகன மைமையாவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிகளில் மகிமையோடு விளங்கும் உன்னத நாமமே, வானம் பூமிகளில் மகிமையோடு விளங்கும்